ஏன் முதலாளி ஏதோ வண்டி வந்துச்சா இல்லையா? முதலாளி 11 மணி ஆகுது, ஒருத்தனும் வரல காலையிலேருந்து. என் வண்டியை எடுத்து நானே மெக்கானிக் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு உன் வண்டியை கழுவி விட்டுக்க? யாரும் வரல முதலாளி, என்ன பண்றது? இந்த மாதிரி வேலை செஞ்சா அவனா சிக்குவான் நம்மளுக்கு. சரி சரி சரி, சீக்கிரம் மாட்டிட்டு ரெடியா இரு, ஏன்னா வண்டி வந்துடும். முதலாளி அவனா வந்தா பரவாயில்ல, பாக்குறேன். சரி பாரு. சரி முதலாளி. இவனெல்லாம் வேலையை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் புலம்ப வேண்டியதுதான். இவன் வேலை ஏதாவது வந்துச்சுனாக்கா இவன் சொந்த வண்டியை வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இவனுக்குலாம் எப்படி சம்பளம் தொலைகிறது பட்டவனுங்க. சோ ஏதோ ஒரு அவசரத்துக்கு போகிறப்ப தான்ப்பா வண்டியிலேருந்து ஒன்றுன்னா கண்டு விழுவுது. இப்போ பார்த்தா இந்த போல்டு வர கண்டு விழுந்துருச்சு, எங்கே வந்துன்னே தெரியல. பக்கத்தில் வர மெக்கானிக் ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியல, எப்படி போய் பார்க்கறது? இது வர ஓட்டிகிட்டு போனால் விழுந்துருவோம்னா. சரி தள்ளிகிட்டே போய் பார்ப்போம் பக்கத்தில். எங்கே பக்கத்தில் எதுக்கு ஒர்க் ஷாப் இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி அங்கே ஒரு ஆட்டோமொபைல் கடை இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலாம். அங்கே கிடைக்குமா? பார்க்கலாம் பார்க்கலாம். போ அண்ணா அண்ணா. எதுக்கு எப்படி கத்துற? என்ன வேணும் உனக்கு? அண்ணா இல்லைண்ணா, வண்டியில் சீட்டு கீழே சேக்கப்ஸ் இருக்குல்லண்ணா, அதுலேருந்து போல்டு கலந்து கீழே வந்துருச்சுண்ணா. அந்த போல்டு ஒன்று கொடுங்கண்ணா. வண்டி என்ன வண்டி? கீர் வண்டியா நார்மல் வண்டியா? கீர் வண்டி தான். அதுக்கப்போ எவ்வளோ கத்துவா? என்ன சைஸ்? என்ன சைஸ்? ஆனால் அது 13-14 இருக்கும்னு நினைக்கிறேங்கண்ணா. வாசர் எதாவது வேணுமா? அது ஆனால் இது கரெக்டாக இருக்கும்ல? 13-14 கரெக்டாக இருக்கும்பா. சரி அண்ணா, ஒரு வாசர் ஒன்று கொடுங்க. வாசர் வேணும். ஆனால் ஒரு ஸ்பேனர் இருந்தால் கொடுக்குறீங்களா? நான் கட்டி மாட்டிடுறேன். ஸ்பேனர் எதுங்க? அதெல்லாம் இல்லைங்க. நீங்களே எல்லாம் போட்டு ஒரு மெக்கானிக் எதுக்கு இருக்காங்க பாரு, பக்கத்தில் மெக்கானிக்ஸ் நல்லா நீட்டாக பண்ணாங்க, கொடுங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா காலங்காலத்தால் வந்துட்டு இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கானு. இவனுல எல்லாம் இப்போ மெக்கானிக் பார்த்தா அப்புறம் இருக்கிற நாங்கள் எதுக்கு இருக்கோம், மெக்கானிக் எதுக்கு இருக்கானு, ஸ்பேனர் வேணும் அது வேணும்ட்டு. ஏன்னா நம்ம இந்த சந்தோஷமாக கொஞ்ச நாள் செல்லாக பார்க்க முடியல. அது வேணும் இது வேணும் டார்ச்சர் பண்ணுறாங்க. போயிட்டு என்ன நான் தெரியல. சரி கூட மெக்கானிக்கிட்டு ஓட்டும் பேசிக்கலாம். தம்பி ஏயா தம்பி இல்லைப்பா வண்டி என்ன வண்டி? என்னையா பிரச்சனை சொல்லு. இல்லைப்பா வண்டியில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று போடணும். ஸ்க்ரூவா? ஆமாம். எந்த வண்டியா? இல்லைப்பா போல்டு ஒன்று கண்டு போச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரி வண்டி எங்க? வண்டி நாங்கள் இங்கே தான் வெளியே நிறுத்தி வச்சிருக்கிறேன். அந்த வண்டியா? ஆமாம். வராயிரு. தம்பி ஒரு போல்ட்டு மட்டும் தான் தம்பி போட்டுறியா? ஏன் காலங்காத்தாலே வந்து நோயின்ட்டு இருக்கிறீங்க? அந்த ஆள் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் இரியா. வயசு கூட மாதிரி தர மாட்டேங்கிறானே. வர இந்த காலத்து பசங்களாம் என்ன வாயா போயான்னு பேசலாம். கொடு போல்ட கொடு. இதுவா? 13-14. சரி கொடு. வண்டி எங்க? அதுதான் வெளிதான் நிறுத்திருக்கேன். வண்டி இங்க கொண்டா. கழித்து வர தம்பி வண்டி கொண்டு வந்துட்டோம்பா. எங்கேயா வண்டி? என்னப்பா ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம வாயா போயான்னு பேசிட்டு இருக்கிறேன். ஓனரே அப்படித்தான் பேசுவேன், உனக்கு என்ன மரியாதை? ஓனருக்கே வா எடுத்துட்டு வா. இப்போ நம்ம கஸ்டமருக்கு எப்படி மரியாதை வர போகுது? சரி வாப்பா, வெயிட் பண்றேன். வாப்பா போல்டு கொடு. முன்னே கொடுத்துனேப்பா. ஆமாம்மா இங்கதான் இருக்குது. சரிப்பா வாப்பா. சரி அப்பா. தம்பி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன சொல்லு. இல்ல தம்பி, இந்த இடத்துல போல்டு இங்க கண்டு கிடக்குது, தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நீ மெக்கானிக்கா நான் மெக்கானிக்கா? இல்ல நீங்க தான் தம்பி மெக்கானிக். நான் எத்தனை வண்டி பார்த்திருப்பேன், எனக்கு தெரியும். கம்முனு நான் போட்டுக்குவேன். இல்ல சரி, வண்டியில பல பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, பாத்திரலாமா? இல்லப்பா வேணாம், இது என்ன 1980 வண்டியில ஏகப்பட்ட பிரச்சனையா? நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லப்பா பரவாயில்ல, பண்ணி இது மட்டும் போட்டு விடுப்பா. போதும், போல்டு மட்டும் போதுமா? போதும். நீ கொடுக்குற மரியாதைக்கு இதை போட்டு கொடுப்பா. போதும், போட்டு கொடுக்குறியா? சரிப்பா. ஓனரே நீ வந்து கண்டபடி பேசுறப்ப நானும் ஓனருக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன், கஸ்டமருக்கு எப்படி மரியாதை கொடுப்பா அந்த பையன்? தம்பி போல்டு போட்டையா வண்டி போட்டியா? சரிப்பா. எவ்வளோப்பா பில்லு? ஒரு நிமிஷம் சரியா? 35.60 காசு. 35.60 காசியா? எது இந்த ஒரு போல்டு போட்டதுக்கா? ஆமாயா. பார்த்து சொல்லப்பா, போல்டு தான் போட்டேன். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து சொல்றேன். நான் அப்பயே நினைச்சேன் நீ போட வேண்டிய இடத்த விட்டுட்டு மத்ததெல்லாம் கழட்டிட்டு இருந்தல, அதுக்கு சேர்த்து வேலை கரெக்டா இருக்கும். உனக்கு என்ன தெரியும்? சரி தம்பி, புள்ளி 60 என்ன தம்பி வருது? நட்டு திரும்ப டாக்ஸ் போடுவீங்களா? என்ன சத்தம்? என்ன சத்தம்? இங்கதான் சர்வீஸ் பண்ணாரு, அதான். என்ன பிரச்சனை? நீங்க தான் ஓனருங்களா? இல்லைங்கண்ணா, நட்டு ஒண்ணு கண்டு போச்சுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா தம்பி போட்டுட்டாருங்க. ஆனா பார்த்தா பில்லு பார்த்தீங்கன்னா 35 ரூபா 60 கேட்கறாருண்ணா. எதனால? டாக்ஸ் வருது இல்ல முதலாளி. டாக்ஸ் நீ ஏன் போடுற? டாக்ஸ் உங்களுக்கு இல்லைண்ணா, ஒன்லி குட் சர்வீஸ் மட்டும்தான். ஓகேங்களா? 35 ரூபா 50 காசு மட்டும் கொடுங்க போதும். உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுண்ணா, ஓன்லி குட் சர்வீஸ் மட்டும்தான். அப்படியா? ஆமாம், 35 ரூபா 50 காசு.
சரிங்கண்ணா சரிங்கண்ணா பண்ணிடுறேங்கண்ணா. ஃபோனு வண்டியில் இருக்குதுங்கண்ணா, எடுத்து ஜிபே பண்ணி விட்றேங்கண்ணா. ம் சரி பண்ணி விடுங்க. அப்பா இனிமேல் இந்த கடை பக்கமே வரக்கூடாதா சாமி, எப்படிலாம் ஏமாத்துறானுங்க. முதல் ஜிபே பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுண்டாப்பா. அட பாவீங்களா, 35 ரூபா 60 பைசா போட்டு இந்த நட்டு திருவண்ணலாம் ஏமாத்திட்டானுங்களே. ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருக்கேன், வேட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு பேர் என்ன குட் சர்வீஸ் டேக்ஸு, இதெல்லாம் புது விதமாலாம் இருக்கு. பேசாம நாமளும் இதே மாதிரி 2 ஆளுகளை வேலைக்கு போட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணிடலாமா? நவீன திருட்டா இருக்குது, நவீன திருட்டா இருக்குது. சரி நம்ம நாளைக்கே போய் ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, முதல்ல இந்த வேலையை பார்த்துருவோம்.